கொஞ்சமாவது நன்றி இருக்கணும். ரஜினி இல்லைன்னா நீங்க எல்லாம் யார் பாஸ்? பா ரஞ்சித்துக்கு மோகன்ஜி பதிலடி. திரௌபதி, ருத்ரதாண்டவம், பாகாசூரன் போன்ற படங்களை இயக்கிய மோகன்ஜி நேத்து நடந்த ஒரு சினிமா விழாவில் பேசும்போது இயக்குனர் பா ரஞ்சித்தை நேரடியாகவே விமர்சனம் செய்தார். அந்த வீடியோ காட்சிகள் சோசியல் மீடியாவில் தீயாக பரவி வருகிறது. ரஜினிகாந்துக்கு தலித் அரசியல் தெரியாமலையா பா ரஞ்சித் இயக்கத்துல கபாலி மற்றும் காலா படத்துல நடிச்சாரு என்கிற பேச்சுக்கு பா ரஞ்சித் சிரித்தது சூப்பர் ஸ்டார் அவர்களை நக்கல் செய்து விட்டார் என சர்ச்சை வெடிக்க காரணமாக மாறியது. அதுக்கப்புறம் நடந்த ஒரு நிகழ்ச்சியில இந்த பிரச்சனைக்கு விளக்கம் கொடுத்து முடிவுக்கு கொண்டு வருவார் அப்படின்னு பார்த்தா நம்ம பா ரஞ்சித்து தான் சிரிப்புக்கு பவர் உள்ளது, சும்மா சிரிச்சதுக்கே பல அர்த்தங்கள் கூறுகின்றன என சொல்லி ரஜினிகாந்தோட ரசிகர்களை மேலும் கோபத்துக்கு ஆளாக்கிட்டாரு. அட்டகத்தி மெட்ராஸ் இந்த ரெண்டு படத்தை டைரக்ட் பண்ண ரஞ்சித்துக்கு கபாலி படத்தை டைரக்ட் பண்றதுக்கு சான்ஸ் கொடுத்தாரு நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த். கபாலி படமும் 300 கோடி ரூபாய்க்கு வசூல் செஞ்சு மிகப்பெரிய பாக்ஸ் ஆபீஸ் ஹிட் ஆனது. கபாலி படத்துக்கு அப்புறம் பா ரஞ்சித்தும் இந்தியா ஃபுல்லா ஃபேமஸ் ஆயிட்டாரு. அதுக்கப்புறம் ரஜினி இன்னொரு சான்ஸும் கொடுத்தாரு. பா ரஞ்சித்து காலா படத்தை ரஜினியை வச்சு இயக்குனாரு. கடைசியா பார்த்தா அந்த படம் பெரும் நஷ்டத்தை கொடுத்துருச்சு. மறுபடியும் பா ரஞ்சித்தும் ரஜினிகாந்தும் சேரவே இல்லை. டாப் டைரக்டர் லிஸ்ட்ல பா ரஞ்சித்தை கொண்டு வந்து விட்டதே சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் தான். ஆனா அவருக்கே தலித் அரசியல் தெரியாதுன்னு சொல்லி எப்படி நக்கலா சிரிக்கலாம்னு சொல்லி ரஜினிகாந்த் ரசிகர்கள் செம்ம டென்ஷன் ஆயிட்டாங்க. இது பத்தாம நன்றி கெட்ட பா ரஞ்சித்னு சொல்லி ஒரு ஹேஷ்டாகையும் கிரியேட் பண்ணி அதுலயும் திட்டி தீர்த்தாங்க. இதுக்கு நடுவுல தான் நேத்து நடந்த நிகழ்ச்சியில மோகன்ஜியும் சேர்ந்து பா ரஞ்சித்தை சாடுன்னு சாடிட்டாரு. அதே மேடையில் பேசிய மோகன்ஜி அஜித்தின் மச்சானான ரிச்சர்ட் ரிஷி தான் தன்னை ஒரு இயக்குனராகவே பழைய வண்ணாரப்பேட்டை படத்தின் மூலம் அறிமுகப்படுத்தினாராம். அது போக திரௌபதி படத்தில் ஃப்ரீயாவே நடிச்சு கொடுத்தாராம். அதனால்தான் ரிச்சர்ட் ரிஷிக்கு ஒவ்வொரு மேடையிலும் நன்றி கடன் பட்டிருக்கிறேன் என்று கூறுகிறார். ஆனா சூப்பர் ஸ்டாரு உங்களை எவ்வளவு பெரிய இடத்துல கொண்டு போய் உட்கார வச்சிருக்காரு. அவரை போய் நக்கல் பண்ணலாமா? கொஞ்சமாவது நன்றி உணவு இருக்கக்கூடாதா பா ரஞ்சித் என மோகன்ஜி கேள்வி எழுப்பி விளாசி தள்ளி உள்ளார். ரஜினி சாரை தமிழ்நாட்டில் பிடிக்காத ஆளே இல்லை. ஆனாலும் சமீப காலமாக அவர் மீது ஏகப்பட்ட ட்ரால்கள் வர யார் காரணம் என தெரியும். அவர் ஒரு நல்ல மனிதர், ஆன்மீகவாதி. அவரை போய் கிண்டல் பண்ணி என்னத்தை சாதிக்க போறீங்க என பா ரஞ்சித்துக்கு பதிலடி கொடுக்கும் விதமாக மோகன்ஜி பேசியுள்ளார். இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோவை லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லைங்க, நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, பெல் ஐக்கானையும் தட்டி விட்டுருங்க. அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும்.